பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். என்னோடு கூட 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 14வது வசனம் எடுத்துக்கோங்க. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்ய கடவது. ஆமீன். நம்ம செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அன்போடு செய்யணும். ஏன்னாக்க தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம மனுஷங்களுக்குன்னு செய்யாமல் வேதத்தில் வசனம் இருக்குல்ல, எது செய்தாலும் தேவனுக்குன்னு செய்வோம்னு. நீங்கள் படிக்கிறீங்களா, ஆஃபீஸ் வேலை செய்கிறீங்களா, வீட்டுக்காரியம் செய்கிறீங்களா, ஊழியம் செய்கிறீங்களா, சின்ன வேலையோ பெரிய வேலையோ, ஏன் வீட்டு வேலைகள் கூட சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதை எல்லாமே அன்போடு செய்யணுமா? ஏன் அன்போடு செய்யணும்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த காரியத்துக்காக தேவநாமம் அந்த காரியத்து மூலியமாக மகிமைப்படணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் தேவநாமம் மகிமைப்படணுமாக்கா அன்போடு செய்யணும். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமீன். முறுமுறுக்காதீங்க, கசப்போடு செய்யாதீங்க. முறுமுறுத்து கசப்போடு செய்யச்சு என்ன ஆகுனா, நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டோம், அழுத்துப்போம், சலிச்சுப்போம். அப்போ அது ஒழுங்காக வராது. அதில் எஃபிஷியன்சியாக நம்மளால் காட்டவே முடியாது. ஆனால் நம்ம அன்போடு செய்யச்சே, தேவனுக்குன்னு செய்யச்சே, அது பரிபூர்ணமாக இருக்கும். தேவ ஆசீர்வாதம் இருக்கும். நம்மளும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வேலையை நிமித்தம் தேவநாமம் மகிமைப்படும். வேதம் வாசிக்கிறீங்களா, ஜபிக்கிறீங்களா, இல்லை ஒரு சின்ன ஒரு போஸ்ட் போடுறீங்களா, எது செஞ்சாலும் அன்போடு செய்யுங்க, அலுப்போடு செய்யாதீங்க. ஆமீன். இது சொல்கிற வார்த்தை எனக்கும் கிரியை செய்யும், கர்த்தர் கிருபையில் உங்களுக்குள்ளேயும் கிரியை செய்யும். ஆமீன். வாங்க ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, எதை செய்தாலும் அன்போடு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆண்டவரே, நாங்கள் பல முறைகள் ஆண்டவரை முறுமுறுத்தோ, ஆண்டவரை வேதனையோடையோ, சலிப்போடோ, ஆண்டவரே வெறுத்தோ, உற்சாகம் இல்லாமல் செய்த காரியங்கள் எல்லாம், பாவத்தை எல்லாம் மன்னிப்பீராக தகப்பனே. எதை செய்தாலும் தேவனுக்கு என்று உண்மை உத்தம அன்போடு செய்ய ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக தகப்பனே. தேவன் நாமும் ஒவ்வொருத்தரோட வேலைகள் மகிமை படட்டும். படிப்பு காரியமாகட்டும், ஊழிய காரியமாகட்டும், வீட்டு வேலையாக இருக்கட்டும், ஆண்டவரே, ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஆண்டவரே, மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஆண்டவரே, உமது வார்த்தையை சொல்லுகிறதாக இருக்கட்டும், ஆண்டவரே, பிரசங்கமாக இருக்கட்டும், எதை செய்தாலும் அன்போடு செய்ய, உற்சாகத்துடன் செய்ய தேவநாமம் மகிமைப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.